வணக்கம். இது கோவின் ப்ளூ டெரோ. இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா, நீங்கள் உங்கள் நபருடன் எந்த தொடர்பிலும் இல்லை, அவர்கள் உங்களை தொடர்பு கொள்வார்களா, நினைக்கிறார்களா உங்களை, அப்படிங்கிறது தாங்க இந்த வீடியோ. இங்கே குரூப் 1, 2 இருக்குது. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டைமிங்ஸ் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள். தயவு செய்து ஞாபகத்தில் இருக்கட்டும், இது ஒரு பொதுவான வாசிப்பு. நன்றி. வணக்கம். இது கோவின் ப்ளூ டெரோ. குரூப் 1 தேர்ந்தெடுத்தவர்கள், இந்த வாசிப்பு நீங்கள் உங்கள் நபருடன் எந்த தொடர்பிலும் இல்லை. தயவு செய்து இந்த இன்ட்ரோடக்ஷனை, இந்த அறிமுகத்தை ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. குரூப் 1, சரி, நீங்கள் உங்கள் நபருடன் எந்த தொடர்பிலும் இல்லை, அவர்கள் உங்களை மறுபடியும் தொடர்பு கொள்வார்களா, 1. அவர்கள் உங்களை நினைக்கிறார்களா அப்படிங்கிறது தான். அவர்களுடைய மனசுலையும் புத்தியிலும் நீங்கள் இருக்கிறீங்களா அப்படிங்கிறது தான். அப்படி நீங்கள் இருக்கிறீங்கன்னா உங்ககிட்ட என்ன பேசுவாங்க, என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாசிப்பு தான் இது குரூப் 1. தயவு செய்து புரிஞ்சுக்கங்க. நம்ம யாருடைய பேர் ராசிலாம் நம்ம இங்கே சொல்லி பார்க்கல, பொதுவான வாசிப்பு. பொருந்தினதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. பொருந்தலை குரூப் 1 நீங்கள் தயவு செய்து இந்த வாசிப்பை தவிர்த்துருங்க. சரி, எனக்கு இது நடக்குமா, எனக்கு தனிப்பட்ட முறையில் அவர்கள் பேசுவார்களா அப்படின்னா, தனிப்பட்ட வாசிப்பை எடுத்து பாருங்கள். கோவின் ப்ளூ கிட்ட தான் எடுத்து பார்க்கணுங்கிறத நாங்கள் சொல்லலை. கோவின் ப்ளூவை விட சிறப்பான டெரோ வாசிப்பாளர்கள் இருக்கிறாங்க. நீங்கள் அவர்கள்கிட்ட கூட நீங்கள் தனிப்பட்ட வாசிப்பை எடுத்து பார்க்கலாம். குரூப் 1 இங்கே ஒரு சிக்னிஃபிகேட் மெசேஜ் இருக்கிறாங்க. நம்ம இன்னும் செய்திகளை எடுக்க போகிறோம். ஸோ குரூப் 1, உங்கள் நபருடன் தொடர்பில் இல்லை, தொடர்பில் கொள்வார்களா, உங்களை நினைக்கிறாங்களா அப்படிங்கிறது தான் பார்க்கலாம். ரெட்ச் இன் த ஒர்க்ஸ். ஏற்கனவே நீங்கள் இருவருமே மனக்கசப்போடு இருந்து பிரிந்தவர்களாகத்தான் இருப்பீங்க. அதுக்கு பேர் தானே நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன், இல்லையா? அப்போ இதை யாரும் ஒருத்தவங்க சரி செய்யணும்னு நினைக்கிறாங்க. நான் இதை சரி செய்யணும், அதாவது நான் முன் சரி செய்யணும், நான் விருப்பப்படுறேன் அப்படிங்கிறது 1. 2வது, எனக்கு இதெல்லாம் சரி செய்யறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. என்னுடைய வாழ்க்கையில் நான் சில விஷயங்கள் சரி செய்யணும்னு நினைக்கிறேன், நான் அதுக்கு முக்கியத்துவத்தை கொடுத்துக்கிட்டு வரேன் அப்படிங்கிறத இங்கே சொல்கிறாங்க குரூப் 1. ஸோ 2 செய்திகள் கொடுத்துருக்குறாங்க. எதற்காக குரூப் 1க்கு உங்களுடைய நபரோடு தொடர்பில் இல்லை, தொடர்பு கொள்வார்களா, உங்களை நினைக்கிறார்களா அப்படிங்கும் பொழுது 2 செய்திகள் கொடுத்துருக்குறாங்க. ரெட்ச் இன் த ஒர்க்ஸ். நம்ம கேட்போம், எதற்காக குரூப் 1க்கு உங்கள் நபருடன் தொடர்பில் இல்லை, தொடர்பு கொள்வார்களா, நினைக்கிறார்களா அப்படிங்கிறதுல ரெட்ச் இன் த ஒர்க்ஸ் வந்திருக்கு. எதற்காக இந்த செய்தி இவர்களுக்கு வந்திருக்கிறது, என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். குரூப் 1, பேஜ் ஆஃப் பென்டக்கிள்ஸ். வாவ். குரூப் 1 கண்டிப்பாக அவர்கள் உங்களோட சரி செய்வதற்குத்தான் முயற்சிகள் போடுறாங்க. 1. 2வது, மறுபடியும் புதிய தொடக்கத்தோடு நம்ம ஆரம்பிக்கலாமே, ஆரம்பிக்க கூடாதா அப்படிங்கிறத கூட அவங்க யோசிக்கிறாங்க. குரூப் 1 அது மட்டும் இல்லைங்க, குறிப்பிட்டவர்களுக்கு நீங்கள் ஏற்கனவே நண்பர்களாக இருந்திருப்பீங்க, காதலர்களாக இல்லை, நண்பர்களாக இருந்து ஏதோ ஒரு மனக்கசப்பில் பிரிஞ்சிருப்பீங்க, வேறு வேறு ஊரில் இருந்திருப்பீங்க. இப்பொழுது மறுபடியும் அவர்கள் உங்ககிட்ட பேச இருக்கிறாங்க, பழக இருக்கிறாங்க அப்படிங்கிறத தான் சொல்கிறாங்க. பட் ரெட்ச் இன் த ஒர்க்ஸ் அண்ட் பேஜ் ஆஃப் பென்டக்கிள்ஸ் இருவரையும் ஒப்பிட்டு பேசும்பொழுது, ஏற்கனவே உங்களுக்கு இருவரையும் தெரிஞ்சிருக்கு, எந்த கான்டாக்ட்லேயும் இல்லை, ஏதோ ஒரு கசப்பு நடந்திருக்கு, அதனால பிரிஞ்சிருக்கீங்க, இது நம்ம மறுபடியும் சரி செய்யலாமே, புதிய தொடக்கத்தை நோக்கி போகலாமே அப்படிங்கிறத தான் உங்களுடைய நபர் இங்கே விரும்பப்படுறாங்க. இது உங்களுடைய நபராக இருக்கலாம் அல்லது நீங்களாக கூட இருக்கலாம். ஸோ சரி செய்யணும்னு விருப்பப்படுறீங்க, புதிய தொடக்கம் இங்கே கண்டிப்பாக இருக்குது. குரூப் 1 இன்னும் ஒரு செய்தியும் இங்கே சொல்கிறாங்க. குரூப் 1, சரி, நம்ம என்ன செய்திகளை எடுப்போம், பார்ப்போம் என்ன செய்திகள் சொல்கிறாங்க அப்படிங்கிறது. ஸோ புதிய தொடக்கங்கள் இருக்குது, தொடர்பு கொள்வார்களா? ஆமாம், தொடர்பு கொள்வார்கள். புதிய தொடக்கங்கள் வேணும், ஏற்கனவே மனக்கசப்புகள் இருந்ததுன்னா அது சரி செய்யணும்னு விருப்பப்படுறாங்க. சரி, குரூப் 1 தேர்ந்தெடுத்தவர்கள், உங்களுடைய நபருடன் நீங்கள் எந்த தொடர்பிலும் இல்லை, அவர்கள் உங்களுக்கு தொடர்பு கொள்வார்களா, அவர்கள் உங்களை நினைக்கிறார்களா அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க. இவங்க வராங்க, மன்னிக்கணும், சாரி, இவங்க வராங்க இல்லையா, நம்ம இவர்களையும் எடுக்கிறோம், என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். சரி, அவர்கள் உங்களை நினைக்கிறார்களா அப்படின்னு சொல்லும் பொழுது இருவரையும் ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது சரி செய்யணும்னு நினைக்கிறாங்க. அப்போ அது புதிய தொடக்கம் வேணுங்கிறதுன்னு நினைக்கிறாங்க. அப்போ கண்டிப்பாக உங்களை நினைக்கிறார்கள். குரூப் 1
சரி, வாவ்! வீல் ஆஃப் ஃபார்ச்சூன். நீங்கள் 2 பேருமே ஏதோ ஒரு ஃபேஸ் ஒன்று கிளியர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எப்படி சொல்கிறது தெரியுமாங்க? நான் ஆங்கிலத்தில் சொல்கிறேன், பிறகு முடிந்த அளவுக்கு நான் தமிழில் சொல்ல முயற்சிக்கிறேன். குரூப் 1, யூ ஆர் கிளியரிங் அ கர்மிக் சிச்சுவேஷன். நீங்கள் இருவருமே ஒரு விஷயத்தை சுத்தப்படுத்திட்டு மறுபடியும் தொடர்வதற்கு வாய்ப்புகள் இருக்குது. புதிய தொடக்கங்கள் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஏற்கனவே ஏதோ மனக்கசப்புகள் இருக்குது, அதை சரி பண்ணிட்டு வரேன், அல்லது இந்த உறவில் சரி பண்ணிட்டு தான் வரணும். ஆமாம், அதே மாதிரி வீல் ஆஃப் ஃபார்ச்சூன், ஏற்கனவே ஒரு சக்கர வாழ்க்கையை நீங்கள் இருவருமே ஒன்றாக காதலர்களாகவோ நண்பர்களாகவோ இருந்திருப்பீங்க. அதில் ஏதோ ஒரு பாடத்தை கற்றுக்கணும். அதுதான் அந்த கர்மிக் லெசன் ஆரம்பத்தில் சொன்னது. அந்த கர்மிக் லெசனை இருவருமே கற்றுக்கிட்ட பிறகு அங்கிட்டு இன்னொன்று புதிய வாழ்க்கை, புதிய தொடக்கம் ஒன்று தொடங்க இருக்குது அப்படிங்கிறத டபுள் கன்ஃபர்மேஷன் குரூப் 1. அது வெற்றிகரமான ஒரு உறவாகவும் இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. வாவ், ஜஸ்டிஸ். அதே தாங்க, என்னங்க சொல்ல முடியும் குரூப் 1? இப்போ தான் நம்ம சொல்லிட்டு ஏதோ ஒரு கர்மிக் செஷன், ஏதோ ஒரு கர்மிக் சிச்சுவேஷன், ஒரு கர்மிக் லெசன், அதுதான் இங்கேயும் சொல்கிறாங்க. ஜஸ்டிஸ், நியாயம் படி நீங்கள் இருவரும் ஏதோ ஒரு பாடத்தை கற்றுக்கணும், ஏதோ ஒரு விஷயத்தை சுத்தப்படுத்திட்டு தான் வரணும். யூ ஹேவ் டு. நீங்கள் 2 பேருமே உங்களை சரி பண்ணிக்கிட்டு வந்தால் மட்டுமே தான் இந்த புதிய தொடக்கங்கள் நடக்கும். நீங்கள் இருவருமே ஒருத்தருக்கு உண்மையாக இருக்கணும், நியாயமாக நடந்துக்கணும், எதையுமே மறைக்கக்கூடாது, ஒழிக்கக்கூடாது. நான் உன்கிட்ட இப்படி தான் பழக போகிறேன், நீயும் என்கிட்ட அப்படி பழக இருக்கிறியா அப்படிங்கிறதுல 2 பேருமே மனமிட்டு பேசுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஜஸ்டிஸ் மேக்கிங் திங்ஸ் ரைட் அப்படின்னு சொல்கிறாங்க ஆங்கிலத்தில். அப்படின்னா இனிமேல் நீங்கள் சரி செஞ்சுட்டு வந்தால் மட்டுமே தான் இது சிறப்பான ஒரு உறவாகவே இருக்கும்னு சொல்கிறாங்க. கடைசி ஒரு செய்தி. வா, இவங்க ஆக்சுவலி முதல்ல வந்தாங்க. நீங்கள் திருப்பி போய் வேணால் பேக்வேர்ட்ஸில் போய் பாருங்கள். இவங்க ஆக்சுவலி வந்தாங்க, பட் நான் ஷஃபில் பண்ணிட்டேன். ஆனால் மறுபடியும் உங்களுக்கு வந்திருக்காங்க பாருங்களேன், ஜட்ஜ்மெண்ட். ஸோ there is a renewal, there is a awakening is happening for the both of you. இருவருக்குமே ஏதோ ஒரு அவேக்கனிங் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத தான் சொல்கிறாங்க. அப்போ இருவருமே ஒருத்தருக்கு ஒருவர் சரி செஞ்சுட்டு வரணும். அது வந்த பிறகு புதுப்பித்தல் இங்கே கொடுக்கப்படுகிறது. எதற்காக இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத கேட்கலாம். ஸோ அவர்கள் உங்களை நினைக்கிறாங்களா? ஆமாம். உங்களுக்கு தொடர்பு கொள்ள விருப்பப்படுறாங்களா? ஆமாம். அப்படிங்கிறது தான் எல்லா செய்திகளும் சொல்கிறாங்க. ஜட்ஜ்மெண்ட் எதுக்கு வந்திருக்கு குரூப் 1க்கு? உங்கள் நபருடன் தொடர்பில் இல்லை, தொடர்பு கொள்வார்களா, உங்களை நினைக்கிறார்களா? ஜட்ஜ்மெண்ட். 9 of Pentacles. அடேங்கப்பா, ஆசைப்படுறாங்க. அவ்வளோதான். உங்களுக்கு ஆரம்பிக்கும் பொழுதும் முடிக்கும் பொழுதும் பென்டக்கிள்ஸில் தான் முடியுது. அப்போ ஆசைப்படுறாங்க. எஸ், ஐ விஷ் டு லீவ் வித் யூ, ஐ வாண்ட் டு டாக் டு யூ, ஐ வாண்ட் டு ரினியூவல். எனக்கு இந்த உறவு மறுபடியும் புதுப்பித்தல் வேணும். என் மேலே என்னென்ன தவறுகள் இருந்ததோ அதை நான் சரி பண்ணிட்டு வரேன். உன்கிட்ட என்னென்ன தவறுகள் இருந்ததோ அதையும் நீ சரி பண்ணணும். இருவருமே ஒரு கர்மிக் லெசனை இப்போ ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. புதுப்பித்தல் ஏற்படுது, புதிய தொடக்கங்கள் நடக்குது, ஆசைப்படுறாங்க. நீண்ட நாள் ஆசையாக தெரியுது குரூப் 1. ஸோ இது தாங்க இங்கே செய்தி சொல்கிறாங்க. ஸோ தொடர்பில் இல்லை, தொடர்பு கொள்வார்களா? ஆமாம். உங்களை நினைக்கிறாங்களா? ஆமாம். என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இங்கே எல்லாமே சொல்கிறேன். நம்ம 2 பேருமே சரி பண்ணிட்டு வந்தால் மட்டும்தான் இது கண்டிப்பாக நம்ம இருவருமே சேருவோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நான் கடைசியாக உங்களுக்கு ஒரு அறிவுரை எடுப்போம் குரூப் 1. குரூப் 1ஐ தேர்ந்தெடுத்தவர்கள் உங்கள் நபருடன் தொடர்பில் இல்லை, அவர்கள் தொடர்பு கொள்வார்களா? அவர்கள் என்ன சொல்ல விரும்புகிறாங்க? அவர்கள் உங்களை நினைக்கிறார்களா? என்ன எச்சரிக்கை, அறிவுரை ஏதேனும் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம். 5 of Cups. அதே தான், வந்த வாய்ப்புகளை இழந்துட்டோமே, சரியாக கவனிக்கலையே, நானும் நிறைய விஷயங்கள் மறைச்சிட்டேன், நீயும் நிறைய விஷயங்கள் மறைச்சிட்ட, அந்த மாதிரியான சில விஷயங்கள் சொல்கிறாங்க. இப்போ 2 of Cups அப்படின்னு பின்னாடி உங்களுக்கு இன்னும் 2 of Cups இருக்குது. கண்டிப்பாக இன்னும் வாய்ப்புகள் இருக்கும். இழந்துட்டோமேனு மன வருத்தங்கள் இருவருக்குமே இங்கே இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஏன்னா பேஜ் ஆஃப் பென்டக்கிள்ஸ்னால் மறுபடியும் இருவருமே சேரணும்னு நினைக்கிறீங்க. லெட்ஸ் ஸ்டார்ட் அ நியூ பிகினிங். அதுதான் அந்த ஜட்ஜ்மெண்ட் அந்த பேஜ் ஆஃப் பென்டக்கிள்ஸ் காம்பினேஷன் ரீடிங்கில். அண்ட் 5 of Cups இழந்துட்டோம், நான் அவர்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டேன், துரோகத்தை கொடுத்துட்டேன், நான் சரியாக இல்லை, அதான் ஜஸ்டிஸ். அண்ட் 5 of Cups. ஸோ மறுபடியும் இந்த உறவு தொடங்குவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே தாங்க டெத். என்ன சொல்ல முடியும் குரூப் 1? இந்த டெத்துக்கு பிறகு புதிய தொடக்கங்கள் இருக்குது, டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது. அதை தாங்க எடுக்க அதே தான் வந்துக்கிட்டு இருக்கு. நான் இது வரைக்கும் உறவு வாசிப்பில் இவ்வளோ கார்ட்ஸ் நான் எடுத்ததில்லை. அதனால் உங்களுக்காகத்தான் சரியாக படித்து சொல்லணுமேங்கிறதுக்காக உங்களுக்காக. ஸோ த டெத் இஸ் அபவுட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். நீங்கள் 2 பேருமே சரி பண்ணிட்டு வந்தால் மட்டுமே புதிய தொடக்கங்கள் இங்கே கண்டிப்பாக இருக்குது குரூப் 1. பொதுவான வாசிப்பு. நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.
வணக்கம், இது கோவின் ப்ளூ டெரோ. குரூப் 2 தேர்ந்தெடுத்தவர்கள், நீங்கள் உங்கள் நபருடன் எந்த தொடர்பிலும் இல்லை. அவர்கள் உங்களை தொடர்பு கொள்வார்களா? அவர்கள் உங்களை நினைக்கிறார்களா? அப்படிங்கிறது தான் இந்த வாசிப்பு. தயவு செய்து புரிஞ்சுக்குங்க குரூப் 2. தயவுசெய்து இந்த அறிமுகத்தை கேளுங்க, வேகமாக ஃபார்வர்ட் பண்ணிடாதீங்க. இது ஒரு பொதுவான வாசிப்பு. எனக்கு நடக்குமா, என்னை நோக்கி என் நபர் வருவாங்களா அப்படின்னா என்னுடைய பணிவான வேண்டுகோள் என்னன்னா, தனிப்பட்ட வாசிப்பை எடுங்க. கோவின் ப்ளூ கிட்ட தான் எடுக்கணும்னு நாங்கள் சொல்லலை. கோவின் ப்ளூவை விட சிறப்பான டெரோ வாசிப்பாளர்கள் இருக்கிறாங்க. நீங்கள் அவர்கள்கிட்ட கூட நீங்கள் எடுத்து பார்க்கலாம். குரூப் 2 இங்கே ஒரு சிக்னிஃபிகேட்டிவ் மெசேஜ் உங்களுக்காக இருக்கிறாங்க. அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அதன் பிறகு டெரோவை நம்ம ஷஃபிள் பண்ணி எடுக்கலாம். சரி, குரூப் 2, உங்களுடைய நபருடன் நீங்கள் எந்த தொடர்பிலும் இல்லை. அவர்கள் தொடர்பில் கொள்வார்களா? எப்படி பொருந்தினதோ நீங்கள் அப்படி எடுத்துக்கோங்க. குரூப் 2, வாவ், விக்டரி, ஏதோ ஒரு சக்ஸஸ் இருக்குது இந்த ரிலேஷன்ஷிப்பில். எனக்கு வெற்றிகரமாக இந்த உறவு, எனக்கு வெற்றிகரமாக இது இணையணும் அப்படிங்கிறதா இருக்கலாம். அல்லது ஒரு வெற்றிகரமான ஒரு உறவாக இது இருக்கணுங்கிறத யாரோ ஒருத்தவங்க ஆசைப்படலாம். அல்லது நீங்கள் இருவருமே ஆசைப்படலாம். இங்கே டார்க்காக இருக்குது, இங்கே லைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது இருவருமே விருப்பப்படுறீங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை கொடுத்துருக்குறாங்க. சரி, இது ஒரு சிக்னிஃபிகேட்டிவ் மெசேஜ். எதற்காக உங்களுக்கு இந்த விக்டரி கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம ஷஃபிள் பண்ணி கேட்கலாம். குரூப் 2 தேர்ந்தெடுத்தவர்கள், உங்கள் நபருடன் எந்த தொடர்பிலும் இல்லை. அவர்கள் உங்களை தொடர்பு கொள்வார்களா? அவர்கள் உங்களை நினைக்கிறார்களா? அப்படிங்கிற கேள்விக்கு குரூப் 2க்கு விக்டரி, வெற்றி அப்படிங்கிற ஒரு ஆரக்கல் செய்தி இவர்களுக்கு வந்திருக்கு. எதற்காக இவர்களுக்கு வெற்றி செய்தியை கொடுத்துருக்குறீங்க அப்படிங்கிறத நம்ம கேட்கலாம். குரூப் 2 என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். 9 ஆஃப் பென்டக்கிள்ஸ், குரூப் 2 ரெண்டுமே தங்கமாக இருக்குது. ரொம்ப அழகாக இந்த காட்டி கோலாக இருக்குது. உங்களுக்கு வந்திருக்கிறதும் கோல். கண்டிப்பாக இவர்கள் உங்களை நினைப்பது உண்டு. உங்களுடைய எண்ணம் இவர்களுடைய மனசில் எப்பொழுதுமே இருக்குது, புத்தியில் எப்பொழுதுமே இருக்குது. இவர்களுக்கு ரொம்ப நாள் ஒரு ஆசை. ஆக்சுவலி எப்படின்னா, ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுட்டு இருக்காங்க. உன்னோட பேசணும், உன்னோட பழகணும், உன் கூட நான் வாழணும், நம்ம இருவருமே நல்ல நட்பாக இருந்தோமே, நல்ல நண்பர்களாக இருந்தோமே, அப்புறம் ஏன் இந்த 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 நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன் அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிக்கிறதும் உண்டு. 9 ஆஃப் பென்டக்கிள்ஸ் மறைமுகமாக இன்னொரு செய்தி என்னென்னா, இந்த பறவையை வைத்து பார்க்கும்பொழுது நல்ல நேரம் பொருந்தே நல்ல செய்தி உங்களை நோக்கி வரும். பென்டக்கிள்ஸ்னு சொல்லும் பொழுது தயவு செய்து புரிஞ்சுக்குங்க, அது ரொம்ப மெதுவான ஒரு ஆற்றல், வெரி ஸ்லோ எனர்ஜி. 3 மாதத்துலேருந்து 6 மாதம் கூட ஆகலாம். அது ஒரு சில பேருக்கு 1 வருஷம் கூட ஆகியிருக்கு. அதனால இந்த பறவை அப்படின்னு சொல்லும் பொழுது நல்ல சகுனம், நல்ல நேரம் பொருந்தே நல்ல செய்தி உங்களை நோக்கி வருகிறது. ஸோ தொடர்பு கொள்ள விருப்பப்படுறார்களா? ஆமாம். உங்களை நினைக்கிறார்களா? ஆமாம். ஸோ விக்டரிக்கும் இந்த 9 ஆஃப் பென்டக்கிள்ஸ்க்கும் அமேசிங், ரொம்ப அற்புதமான ஒரு செய்தி. ஸோ குரூப் 2, உங்கள் நபருடன் நீங்கள் தொடர்பில் இல்லை. அவர்கள் உங்களை தொடர்பு கொள்ள விருப்பப்படுறார்களா? தொடர்பு கொள்வார்களா? உங்களை நினைக்கிறார்களா? உங்களை என்ன நினைக்கிறாங்க? உங்களை பார்த்தா உங்ககிட்ட என்ன சொல்லுவாங்க? அப்படிங்கிற மாதிரியான நம்ம கேள்விகள் கேட்டிருக்கோம். பார்க்கலாம் என்ன செய்தி சொல்கிறாங்க அப்படிங்கிறது. குரூப் 2, சரி, 2வது செய்தியும் பார்த்துருவோம். 6 ஆஃப் பென்டக்கிள்ஸ், விட்டு கொடுத்து போனால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிறாங்க. குரூப் 2, விட்டு கொடுத்து போனால் நல்லாயிருக்கும். நான் ஒரு சில விஷயங்கள் பேசுகிறேன்னா நீ ஏன் கேட்க மாட்டேங்கிற, நீ ஏன் பரன்னு பறக்கிற அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு செய்தியை இங்கே சொல்கிறாங்க. விட்டு கொடுத்து போகணும் அப்படிங்கிறது, ரெசிப்ரோகேஷன் இருக்கணும். நீ மட்டும்தான் எல்லாம் செய்யணும், நான் எதுவுமே செய்யக்கூடாது, நான் செஞ்சால் உனக்கு பிடிக்கலை அப்படின்னு நீ நினைக்கிற. இல்லை, எதையுமே கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். நீங்கள் இன்னொரு விஷயமும் கவனித்து பாருங்கள். குரூப் 2, இங்கே நம்ம இந்த தராசு பார்க்குறோம். ஜஸ்டிஸ், அ பேலன்ஸ் ரிலேஷன்ஷிப். அதை தான் நாங்கள் அவங்களும் சொல்கிறாங்க. பேலன்ஸ்டாக இருக்கணும். எனக்கு என்ன பிடிச்சதை நான் செய்கிறனோ அதே மாதிரி உனக்கு பிடிச்சதையும் நீ செய்யணும். 2 பேருக்கும் சுதந்திரத்தை பேலன்ஸ் பண்ணிக்கணும். அது மட்டும் இல்லாமல் நான் சொல்கிறத நீயும் கொஞ்சம் செவி கொடுத்து கேளு, நீ சொல்கிறத நானும் செவி கொடுத்து கேட்குறேன். விட்டு கொடுத்து பண்ணுவோம். வீட்டு வேலைகளாக இருந்தாலும் கூட கொஞ்சம் விட்டு கொடுத்து பண்ணலாமே. நான் பாதி வேலை எடுத்துக்கிறேன், நீ பாதி வேலையை செய். எல்லாமே நான் தான் செய்யணுன்னா அது எப்படி அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தியை இங்கே கொடுத்துருக்குறாங்க. குரூப் 2, குவீன் ஆஃப் ஸ்வார்ட்ஸ். அதே தான் இந்த பர்சன் இது நீங்களாக கூட இருக்கலாம். எப்படி பொருந்தினதோ நீங்கள் அப்படி எடுத்துக்கோங்க. குரூப் 2, குவீன் ஆஃப் ஸ்வார்ட்ஸை வைத்து பார்க்கும்பொழுது இவர்களுக்கு சுருக்குன்னு கோபம் வரும் போல இருக்குது. பிடிக்கலாம், டப்புன்னு வெட்டி விட்டு போயிடுவாங்க. அல்லது வாய மூடு,
நிறுத்து, பேசாத, நான் அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு இந்த மாதிரி சுருக்குன்னு கோவம் வருது, முன் கோவங்கள், டப்புன்னு வெட்டி விடுறது, டப்புன்னு கட் பண்ணிடுறது, எனக்கு நீ தேவையில்லை, எனக்கு இந்த உறவு தேவையில்லைன்னு படன்னு பேசுறது. பட் இப்பொழுது குயின் ஆஃப் ஸ்வார்ட்ஸும் 6 ஆஃப் பென்டக்கிள்ஸ் இருவரையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இவர்கள் இப்பொழுது ஒரு விஷயத்தை யோசிக்கிறாங்க. தே வாண்ட் டு இனிஷியேட் அ கம்யூனிகேஷன். உங்ககிட்ட சரியான முறையில் பேசணும்னு விருப்பப்படுறாங்க. இந்த முறை இவர்கள் பேசும் பொழுது லாஜிக்கலாக பேசுவாங்க, தயாராக இருக்கணும். லாஜிக்கலாக பேசுவாங்க, ரொம்ப நியாயமான பேச்சாக இருக்கும். இது இப்படித்தான் இனிமேல் இருக்கும், உனக்கு இது ஓகேயா, நான் இப்படித்தான் நடந்துப்பேன், உனக்கு இது சரியா அப்படிங்கிற மாதிரியாக வந்து எப்படி சொல்கிறது, கட் அண்ட் ரைட்டாக வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பேசக்கூடியவர்களாக இருப்பாங்க. ப்ராபப்ளி தே ஆர் ஆல்சோ ட்ரைங் டு டேக் அன் இனிஷியேட்டிவ் டு கம்யூனிகேட் வித் யூ அப்படிங்கிற ஒரு செய்தியும் சொல்கிறாங்க. அதாவது அவர்கள் இப்பொழுது யோசிக்கிறாங்க, உங்ககிட்ட வந்து பேசுறதுக்கு முயற்சிக்கலாமா அப்படிங்கிறதையும் யோசிக்கிறாங்க. நம்ம குயின் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் எதுக்கு வந்திருக்கிறாங்கிறத பார்ப்போம் குரூப் 2. அதன் பிறகு குயின் ஆஃப் ஸ்வார்ட்ஸுக்கு என்ன செய்தி சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். எதற்காக குயின் ஆஃப் ஸ்வார்ட்ஸ்? அடேங்கப்பா, என்ன குரூப் 2 குயின் ஆஃப் ஸ்வார்ட்ஸுக்கும் கிங் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் கவுண்டர் பார்ட் என்ன சொல்ல முடியும்? 6 ஆஃப் பென்டக்கிள்ஸ், 6ம் 3 கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸும் குயின் ஆஃப் ஸ்வார்ட்ஸ், மன்னிக்கணும், கிங் ஆஃப் ஸ்வார்ட்ஸும் குயின் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் 2 பேருக்குமே நல்ல பொருத்தம். நம்ம இங்கே ஏற்கனவே சொன்னோம், 2 பேருமே விருப்பப்படுறீங்க. எவ்வளவு ஒற்றுமையான ஒரு செய்தி. ஒன்று சொல்கிறேன் குரூப் 2, 2 பேருக்குமே மனம் விட்டு பேசுனீங்கன்னா இந்த உறவு சிறப்பாக இருக்கும். 1. 2வது, விட்டு கொடுத்து தயவு செய்து போங்க. 2 பேருக்குமே முன்கோபங்கள் இருக்குது, 2 பேருக்குமே அவசர புத்தி இருக்குது. அவசரமாக வெட்டி விடணும், அவசரமாக போகணும், அந்த மாதிரி தான். ஆனால் 2 பேருமே நல்ல ஒரு பொருத்தம், பேலன்ஸ்டான ஒரு உறவு கண்டிப்பாக இங்கே இருக்குது. உங்களுக்கு முதல் செய்தியே வெற்றி செய்தி. ஆசைப்படுறாங்க, பழகணும்னு விருப்பப்படுறாங்க, நீண்ட ஆயுளான உறவு வேணுங்கிறதையும் விருப்பப்படுறாங்க. கவுண்டர் பார்ட் கார்ட்ஸ் ஹார்ட் ஆஃப் த ரீடிங்கில் 6 ஆஃப் பென்டக்கிள்ஸ். என்ன இதுக்கு மேலே சொல்ல முடியும் குரூப் 2? 2 பேருக்குமே நல்ல ஒரு பொருத்தம், 2 பேருமே மனமிட்டு பேசணும், விட்டு கொடுத்து போகணும். பிடிவாத குணங்களை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு, சரி சொல்லுங்க, சரி நீ சொல்லு அப்படின்னு 2 பேருமே மனமிட்டு பேசிங்கன்னா வெற்றிகரமான உறவு. நம்ம இன்னும் ஒரு செய்தியை எடுக்க போகிறோம். குரூப் 2, நீங்கள் உங்கள் நபருடன் எந்த தொடர்பிலும் இல்லை, அவர்கள் உங்களுக்கு தொடர்பு கொள்வார்களா? இதுலேருந்து என்ன தெரியுமாங்க தெரியுது குரூப் 2, நீங்கள் இருவருமே ஒருத்தருக்கு நினைக்கிறீங்க. அதாவது ஆங்கிலத்தில் சொல்லணும், யூ போத் ஆர் திங்கிங் ஆஃப் ஈச் அதர். நீங்கள் இருவருமே, நானும் உன்னை நினைக்கிறேன், நீயும் என்னை நினைக்கிற, ஆனால் ஏதோ ஒரு ஈகோ, ஒரு தலகானம், ஒரு பிடிவாதம் தான், வேற ஒன்றும் இல்லை இதில். ஸோ குரூப் 2, நம்ம இன்னும் கடைசி ஒரு செய்தி எடுக்கிறோம். அது ஒரு அறிவுரையாக இருக்கலாம், எச்சரிக்கையாக இருக்கலாம், ஆசீர்வாதங்களாக இருக்கலாம். உங்கள் நபருடன் தொடர்பில் இல்லை, தொடர்பு கொள்வார்களா, அவர்கள் உங்களை பற்றி என்ன நினைக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரியான செய்தி பார்க்கலாம் குரூப் 2. டெம்பரன்ஸ், நான் இதுக்கு மேலே என்னால் ஒன்றுமே சொல்ல முடியாது குரூப் 2. டெம்பரன்ஸ், பேலன்ஸ், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லைங்க. பொருத்தம், 6 ஆஃப் பென்டக்கிள்ஸும் பேலன்ஸ் தான். இந்த விக்டரி செய்தியை வைத்து நம்ம சொல்லிட்டோம். டெம்பரன்ஸ், விட்டு கொடுத்து போகணும், மனம் விட்டு பேசணும். 2 பேருமே ஒருத்தருக்கு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத டெம்பரன்ஸே சொல்கிறாங்க. ஒரு டிவைன் கப்பலாக இருக்கிறீங்க, ஒரு ஸ்பிரிச்சுவல் கப்பலாக இருக்கிறீங்க. 2 பேருமே கொஞ்சம் இறங்கி வாங்க, கொஞ்சம் எப்படி சொல்கிறது, பி லைட் அப்படின்னு சொல்கிறாங்களே, மனசை கொஞ்சம் லேசாக வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லது. எப்பொழுதுமே கனமாக வச்சுக்கணும். நீ இப்படி பேசுனா நான் உன்னோட போட்டிக்கு இப்படி பேச போகிறேன் அப்படின்னு நினச்சிட்டு போட்டி போட்டுக்கிட்டு தான் பேசுகிறீங்க. விட்டு கொடுத்து போனீங்கன்னா சிறப்பாக ஒரு உறவு உங்களுக்கு இங்கே அமைய இருக்குது அப்படிங்கிற ஒரு அற்புதமான செய்தியை கொடுத்துருக்குறாங்க குரூப் 2. ஸோ தொடர்பு கொள்வார்களா? ஆமாம், தொடர்பு கொள்வார்கள். ஆசைப்படுறார்களா? ஆமாம். உங்களை நினைக்கிறாங்களா? ஆமாம். ஆனால் 2 பேருக்குமே ஒரே மாதிரியான குணம், 2 பேருக்குமே நல்ல ஒரு பொருத்தம். நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் குரூப் 2. நன்றி.